சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுகவின் முக்கிய அமைச்சருக்கு 17 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்படுமா? சமூக வலைதளங்களில் வைரலான செய்தி. அதாவது, குடிநீர் வழங்கல் மற்றும் நகராட்சித்துறை சார்பாக நடத்தப்பட்ட போட்டித் தேர்வுகளில் கிட்டத்தட்ட 35 லட்சம் வரை லஞ்சம் பெற்று அவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டதாக எழும் புகாரில் KN நேரு அவர்கள் சிக்கி தவிக்கிறார். மேலும் இந்த சம்பவம் தமிழ்நாட்டையே பெரிய உலுக்கு உலுக்கியிருக்கிறது. கனவுகள், பல லட்சியங்களோடு விடாமுயற்சியோடு படிக்கும் மாணவர்கள் இதுபோன்ற போட்டித் தேர்வுகளில் லஞ்சம் வாங்கி கொண்டு வேலை உறுதி செய்தால், ஆர்டர் காப்பி கொடுத்தால் படிக்கின்ற மாணவர்களின் எதிர்காலம் என்ன? அதனால் அவர்கள் சமூக வலைத்தளங்களில் இந்த முக்கியமான அமைச்சர் கைது செய்யப்படுவாரா? எங்களுக்கான நீதி நியாயம் கிடைக்குமா? திமுக ஆட்சியில் ஏன் இவ்வாறு நடக்கிறது? எப்போது திமுக ஆட்சி முடியும் என்று கோஷங்கள் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நேரடியாகவே KN நேருவின் வீட்டில் எதிரே உருவ பொம்மைகள், போஸ்டர்கள் போன்று ஒட்டி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். அதாவது, அமலாக்கத்துறை KN நேரு, அவரது தம்பி, அவரது உறவினர்கள் வீட்டில் மீண்டும் சோதனை நடத்த திட்டமிட்டிருக்காங்க. ஏற்கனவே அவர்கள் வீட்டில் சோதனை நடத்தும் போதுதான் இந்த விவகாரம் சம்பந்தமான சில ஆவணங்கள் கைப்பற்றினார்கள். அதை தமிழக DGP துறைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்த சொன்னார்கள். அவர்கள் தற்போது விசாரிப்பார்களா இல்லையா என்பதும் கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்னும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு 6 மாதங்கள் மட்டுமே உள்ளன. ஒருவேளை திமுக KN நேருவை வெளியேற்றாமல் அந்த தேர்தலை எதிர்கொண்டால், அவ்வாறு வெற்றியும் பெற்றால் கண்டிப்பாக அது தேர்தலுக்கு பிறகு மிக பெரும் பிரச்சனையை திமுகவுக்கு ஏற்படுத்தும். அது மட்டுமில்லாமல் மக்கள் திமுகவை நம்பவில்லை. ஸ்டாலின் அவர்களது ஆட்சி மீண்டும் தொடராது என ஒவ்வொரு குடிமகனும் சொல்லி கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அனைத்து துறையிலும் லஞ்சம், அனைத்து துறையிலும் ஊழல், மேலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை, இதுபோலதான் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்து கொண்டுள்ளது. இதனால் மாணவர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகி உள்ளது. பெண்களின் நிலைமையும் மோசமாக உள்ளது. இது போன்ற சீர்கேடான ஆட்சிக்கு முடிவு காலம் கட்டப்படும். KN நேரு அவர்கள் கூடிய விரைவில் 14 ஆண்டுகள் வரை சிறை செல்ல வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என மக்கள் போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திமுக ஆட்சி பிடிக்குமா? KN நேரு கைது செய்யப்படுவாரா? மக்களுக்கான, மாணவர்களுக்கான நீதி நிலைநாட்டப்படுமா என்பதை உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.